சட்டவிரோதமாக யாருக்கு மது விற்றாலும் குற்றமே. ஏப்ரல் 2 பார் வழக்கில் நீதிபதிகள் உத்தரவு. திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகராட்சியின் பிரதான சாலைகளில் ஏப்ரல் 2 உரிமம் பெற்ற மதுக்கடைகள் மணமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் செயல்படுகின்றன. தமிழகத்தில் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக இயங்கி வரும் ஏப்ரல் 2 பார்கள் தொடர்பாக ஆய்வு செய்வது அவசியம். ஏப்ரல் 2 உரிமம் பெற்ற பார்கள் காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை மட்டுமே இயங்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான பார்கள் அதிகாலை 3 மணி வரை செயல்படுகின்றன. அத்துடன் அங்கு சட்டவிரோத செயல்களும் நடக்கின்றன. இது தொடர்பாக புகார்கள் வந்தாலும் போலீசார் கண்டுகொள்வதில்லை. மணமகிழ் மன்றங்களிடம் மாதந்தோறும் மாமூல் பெற்றுக்கொண்டு போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே ஏப்ரல் 2 உரிமம் பெற்ற பார்களில் IMFL மது வகைகளை உறுப்பினர் அல்லாதவருக்கு விற்பனை செய்வதை ஒழுங்குபடுத்த உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், மரியக்லாட் ஆகியோர் கொண்ட பெஞ்சில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் கோர்ட் தலையிட்டு உத்தரவு வழங்க முடியாது. சட்டவிரோதமாக யாருக்கு மது விற்பனை செய்யப்பட்டாலும் அது குற்றம்தான். திருச்சி மாவட்டத்தில் ஏப்ரல் 2 உரிமம் பெற்ற பார்களில் சட்டவிரோத மது விற்பனை செய்வது தொடர்பான புகார் தொடர்பாக திருச்சி மாவட்ட மதுவிலக்கு துறை உதவி கமிஷனர் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்தனர்.